श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 31 தரிசன மகிமை. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். பாபாவினுடைய முக்திக்கு 7 நாட்கள் மட்டுமே இருந்தது. ஒரு விசித்திரமான லீலை நடந்தது. திடீரென ஒரு மாட்டு வண்டி வந்து மசூதி மாயினுடைய வாசலிலே நின்றது. அந்த மாட்டு வண்டியிலே ஒரு பெரிய மூர்க்கமான புலி நின்று கொண்டிருந்தது. சங்கிலியால் கட்டப்பட்டு பின்னோக்கி பார்த்தது. அந்த புலி ஏதோ ஒரு கடுமையான நோயால் அவதிப்பட்டு வந்தது. அந்த புலியினுடைய எஜமானர் ஃபக்கீர்கள் கிராமம் கிராமமாக சென்று புலியுடன் விளையாடுவர். அந்த புலியை குணப்படுத்த முடியாத நோய்க்கு சிகிச்சை அளிப்பதிலே அவர்கள் சோர்வடைந்திருந்தனர். சாயினுடைய தரிசனம் மட்டுமே அதனை குணப்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்பி அந்த புலியை தரிசனத்திற்காக பாபாவிடம் அழைத்து வந்தனர். மொத்தம் 3 ஃபக்கீர்கள் இருந்தனர். இந்த புலிதான் அவர்களின் முக்கிய வாழ்வாதாரமாக இருந்தது. ஒவ்வொரு கிராமத்திலும் புலி நிகழ்ச்சியை காட்டி அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை ஈட்டி வந்தனர். ஷீரடி வளாகத்திலே சுற்றி திரிந்தபோது பாபாவின் மகிமையை பற்றி கேள்விப்பட்டு பாபாவை தரிசிக்கவும் புலியினுடைய நோயை குணப்படுத்துவதற்காகவும் வந்தனர். எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும் சிந்தாமணி ரத்தினத்தை யாருடைய பாதங்களாக கொண்டிருக்கின்றதோ 8 சித்திகளும் அவரது பாதங்களிலே உருளும். 9 பொக்கிஷங்களும் அவரது பாதங்களிலே உருளும். அவரது பாதங்களில் இருந்து புனித நீரை பெறும் சாயி மகாராஜரின் பாதங்கள். அந்த ஃபக்கீர்கள் துறவியினுடைய பாதங்களிலே விழுந்து வணங்கி புலியினுடைய துன்பத்தை போக்க அவரது ஆசிகளை பெறுவது புலிக்கு நல்லது என்று உணர்ந்தனர். எனவே அந்த ஃபக்கீர்கள் மஸ்ஜித் மாயினுடைய வாசலிலே வண்டியிலிருந்து புலியை கீழே இறக்கினர். அவர்கள் அங்கேயே நின்று புலியை சங்கிலிகளால் இறுக்கமாக கட்டிப்பிடித்தனர். அந்த புலி வலிமையானது, பயங்கரமானது, மூர்க்கமானது. இது தவிர வலியின் காரணமாக அது தாங்க முடியாத வலியை அனுபவித்தது. அதனால் அமைதியற்றதாக இருந்தது. இந்த காட்சியை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அந்த ஃபக்கீர்கள் புலியினுடைய துயரத்தை பற்றி பாபாவிடம் கூறினர். பாபாவின் அனுமதியை பெற்று அவர்கள் மீண்டும் துவாரகாமாயினுடைய வாசலுக்கு வந்தனர். புலி சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடிவிடாமல் இருக்க அவர்கள் புலியை உறுதியாக பிடித்து சாய் சமர்தனினுடைய முன்பாக கவனமாக கொண்டு வந்தனர். சாய் பாபாவினுடைய கூர்மையான வடிவத்தை கண்ட புலி திகைத்து போனது. படிக்கட்டுகளிலே ஏறி வந்து பாபாவின் முன் தலை குனிந்து அமர்ந்தது. பாபாவும் புலியும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டார்கள். புலி படிக்கட்டுகளிலே ஏறும்போது பாபாவை அன்புடன் கவனிக்க தொடங்கியது. அது தன்னுடைய வாளை வீசி பார்த்தது. அது தன்னுடைய வாளை 3 முறை தரையில் அடித்தது. தன் தலையை பகவான் சாயினுடைய பாதங்களிலே வைத்து உதவியற்றவனாக மாறியது. அது ஒரு பயங்கரமான கர்ஜனையை எழுப்பியது. சாயினுடைய காலடியிலே தன்னுடைய உயிரை விட்டது. புலி இறந்ததை கண்டு மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஆரம்பத்திலே ஃபக்கீர்கள் மிகவும் சோகமாக இருந்தனர். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு இறந்து கொண்டிருக்கும் புலியினுடைய உடலில் இருந்து விடுவிக்கப்பட்டதை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புழுவாக இருந்தாலும் சரி, பூச்சியாக இருந்தாலும் சரி, புலி போன்ற கொடூரமான விலங்காக இருந்தாலும் சரி, துறவிகள் மற்றும் முனிவர்களின் கண்களுக்கு முன்பாக நிகழும் மரணம் அதன் அனைத்து பாவங்களையும் அழிக்கப்பட்டு அதனுடைய இருப்பு கடலை கடக்கின்றது. முந்தைய ஜென்மத்திலே அந்த புலி அந்த ஃபக்கீர்களுக்கு கடன்பட்டிருக்க வேண்டும். அந்த புலி அந்த ஃபக்கீர்களுக்கு கடன்பட்டிருந்த காரணத்தினால் தன்னுடைய கடனை அடைத்துவிட்டு பாபாவினுடைய பாதத்திலே தன்னுடைய உயிரை ஒப்படைத்து விட்டது.
இது ஒரு விசித்திரமான விளையாட்டு. ஒரு துறவியினுடைய காலடியிலே தலை வைத்து இறக்கும் ஆன்மா மீட்கப்பட்டு பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில இருந்து விடுதலை பெறுகின்றது. இது ஒரு வாழ்நாளினுடைய சம்பாதிப்பு. இதுவே வாழ்க்கையின் நோக்கம். எந்த தகுதியோ அல்லது நற்பேரோ இல்லாமல் துறவிகளினுடைய கண்களுக்கு முன்பாக தனது உயிரை தியாகம் செய்து தன்னை மீட்டு கொள்ளும் வாய்ப்பு பெறுபவர் மிகவும் அதிர்ஷ்டசாலி. உடலை துறக்கும் வாய்ப்பு துறவிகள் மற்றும் முனிவர்களின் பார்வையிலே வரும்போது விஷம் கூட அமிர்தமாகின்றது. ஒரு அசுத்தமான மற்றும் தூய்மையற்ற ஆன்மா கூட தூய்மையாகவும் புனிதமாகவும் மாறுகின்றது. மரணத்தின் மகிழ்ச்சியையோ துக்கத்தையோ அவன் உணர்வதில்லை. ஞானிகளின் கண்களுக்கு முன்பாக இறக்கும் ஒருவரினுடைய உடல் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது. அந்த ஆன்மா விடுதலை பெற்று மீண்டும் பிறக்க வேண்டியதில்லை. ஞானிகளின் கண்களுக்கு முன்பாக நிகழும் மரணம் வெறும் மரணம் மட்டுமல்ல, வைகுண்டத்தை நேரடியாக அடைவதாகும். அந்த ஆன்மா மரண உலகத்தை வெல்கின்றது. அது மீண்டும் பிறக்கும் வலியை அனுபவிக்க வேண்டியது இல்லை. மகான்களின் முன்னிலையிலே தனது உடலை கைவிடும் ஆன்மா மீண்டும் பிறப்பதோ அல்லது இறப்பதோ இல்லை. ஏனெனில் அவரது அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட்டு அவர் மீட்கப்பட்டு முக்தியை அடைகின்றார். ஒரு துறவியின் முழு உடலையும் கவனிக்கும் போது ஒரு ஆன்மா தனது உடலை கைவிடுவதை மரணம் என்று அழைக்கலாமா? அதை அந்த ஆன்மாவின் ரட்சிப்பினுடைய தருணமாக கருத வேண்டும். இந்த புலியினுடைய கடந்த கால வரலாற்றை பார்த்து பாபா கிராமவாசிகளிடம் தனது முந்தைய ஜென்மத்திலே இந்த புலி ஒரு பக்தியுள்ள ஆன்மாவாக இருந்ததாகவும் தனது அறிவை பற்றி பெருமைப்பட்டு ஒரு ஹரிபக்தரை அவமதித்ததாகவும் கூறினார். அந்த ஹரிபக்தரினுடைய சாபத்தால் அவர் ஒரு புலியாக பிறந்தார். துறவியின் பாதங்களை அடைவதன் மூலம் மட்டுமே சாபத்திலிருந்து விடுபடும் சக்தி அவருக்கு இருந்தது. இதன் காரணமாக அவர் சாயி சமர்தரின் பாதங்களை அடைந்து காப்பாற்றப்பட்டார். இது ஒரு ஹரிபக்தரின் சாபத்தின் விசித்திரமான விளைவு. அவர் பெற்ற உஷய அதாவது சாப நிவர்த்தி யோகம் பலனளித்தது. எனவே சாயியை கண்டதன் மூலம் அவரது அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட்டன. கர்மபந்தங்கள் அனைத்தும் அருந்து அவர் தானாகவே முக்தி அடைந்தார். விதி பெரியதாக இல்லாமல் மரணம் எப்படி ஞானிகளின் பார்வைக்கு முன்னால் வர முடியும்? அனைத்து துன்பங்களும் அழிக்கப்படும் போது, 3 துன்பங்களும் அழிக்கப்படும் போது, மும்மூர்த்திகளும் அழிக்கப்படும் போது, இயற்கையின் இந்த 3 குணங்களான சத்வ, ராட்சச, தாமச ஆகியவை எரிக்கப்படும் போது மட்டுமே ஆன்மா நிர்குணத்திலே இணைகின்றது. இத்தகைய கடந்த கால நற்செயல்களின் அடிப்படையில்தான் புலி கொடூரமான பிறப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டது. அது இரும்புச் சங்கிலிகளில் இருந்து விடுவிக்கப்பட்டது. இது ஒரு தெய்வீக நாடகம். இது அனைத்தும் தெய்வீக அருளின் நாடகம். முனிவர்கள் மற்றும் துறவிகளின் காலடியை தவிர அந்த புலியை வேறு எங்கும் காப்பாற்ற முடியும். எது நடந்தாலும் அது நன்மைக்கு என்று நம்பி ஃபக்கீர்கள் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்தனர். அந்த புலிதான் அந்த ஃபக்கீர்களினுடைய குடும்பத்தை பராமரித்தது. அந்த புலிதான் அந்த ஃபக்கீர்களினுடைய வாழ்வாதாரமாக இருந்தது. அந்த புலி இறந்தபோது அந்த ஃபக்கீர்கள் சோகமடைந்தனர். அந்த ஃபக்கீர்கள் சாய் மகாராஜிடம், இந்த புலியை இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். அதன் இறுதிச் சடங்குகளை செய்த பிறகு நாங்கள் அதை எங்கே அடக்கம் செய்ய வேண்டும்? இப்போது நீங்கள் அதற்கு முக்தியை கொடுங்கள் என்று கேட்டனர். பின்னர் சாய், கவலைப்படாதீர்கள், அந்த புலிக்கு கடந்த கால புண்ணியம் அதிகம். அதனால்தான் அது ஷீரடிக்கு வந்து தன்னுடைய உயிரை துறந்தது. இப்போது அது நித்திய அமைதியையும் உச்சபட்ச பேரின்பத்தையும் அடைந்துள்ளது என்றார். இந்த புலியை இந்த இடத்தின் மறுபுறத்தில் உள்ள சங்கரன் கோயிலுக்கு எதிரே உள்ள நந்திக்கு அருகில் உள்ள ஒரு குழியிலே புதைக்க வேண்டும் என்றார். இந்த புலியை அந்த இடத்திலே அடக்கம் செய்வதன் மூலம் அது முக்தி அடையும். அது உங்கள் முந்தைய பிறவியின் கடனில் இருந்து விடுபடும். இறந்த பிறகு அதன் இறுதிச் சடங்குகளை உங்கள் கைகளில் செய்வதன் மூலம் அது மீட்கப்படும். அது தனது முந்தைய ஜென்மத்திலே உங்கள் கடனாளியாக இருந்தது. உங்கள் கடனை அடைக்க இன்று வரை உங்களை அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு சேவை செய்து வந்தது. பின்னர் ஃபக்கீர் புலியினுடைய இறந்த உடலை சங்கரன் கோயிலுக்கு எடுத்துச் சென்று நந்தியின் பின்னால் குழி தோண்டி அதை அடக்கம் செய்தனர். இந்த அற்புதமான லீலை, ஒரே ஒரு புலி மட்டுமே இருந்தது. எனவே இந்த சம்பவம் எவ்வளவு முக்கியமானதாக இருந்திருக்காது. ஒருவேளை அது மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த புலி இறந்த 7வது நாள் பாபாவும் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். அதனால்தான் இந்த சம்பவத்தை
நான் மீண்டும் மீண்டும் நினைவிலே கொள்கின்றேன். குறிப்பு: கூறப்பட்ட ஓவியினுடைய தெளிவான காலகட்டத்திலே இந்த சம்பவம் 1918 அக்டோபர் 8ஆம் தேதி நடந்திருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த முடியும். அடுத்த அத்தியாயம் இதைவிட இனிமையானது. இந்த அத்தியாயத்திலே பாபா தனது குருவினுடைய குணங்களை விவரித்துள்ளார். அதே போல கோக்கலேபாயினுடைய உபவாச தீர்மானத்தை மீறி உபவாசத்தை பற்றி பிரசங்கிப்பதன் மூலம் அவர் அவளுக்கு அருள் புரிந்தார். இந்த ஹேமாத்பன் பாபாவிடம் முழுமையாக அடைக்கலம் புகுந்துள்ளான். பாபாவின் குருவே தனது கைகளால் அவரை ஒரு கிணற்றிலே தலைக்கீழாக தொங்கவிட்டு பாபாவுக்கு எவ்வாறு கடமைப்பட்டார் என்பது பற்றி இந்த கதையை கவனமாக கேளுங்கள். துறவிகள் மற்றும் மகான்களுக்கு உத்வேகமாக நேரடி நிலை வந்த ஒரு பக்தரான ஹேமாத்பந்த் எழுதிய ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தின் 31வது அத்தியாயம் தரிசன மகிமை இங்கே நிறைவடைகிறது. ஸ்ரீ சத்குரு சாய்நாத அர்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 32 குரு மகிமை வர்ணனை, ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज